காலை 4 மணி உலகம் முழுக்க அமைதியாக இருக்கும் ஒரு நேரம். ஆனால் சிலர் அந்த நேரத்தில் விழித்திருக்கிறார்கள். அவர்கள்தான் வாழ்வில் பெரியவர்களானார்கள். ஏன் தெரியுமா? அந்த நேரம் சாதாரணமில்லை, அது பிரம்ம முகூர்த்தம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உழைக்கிறார்கள், ஆனால் சிலர் மட்டும் உயர்கிறார்கள். எந்த வேறுபாடு தெரியுமா? அவர்கள் எழும் நேரம்தான் அவர்களை மாறச் செய்கிறது. அந்த நேரத்தில் எழுந்தவர்கள் ஏன் பெரியவர்களானார்கள்? அதற்கான பதில் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் என்றால் பிரம்மனின் நேரம். சூரிய உதயத்திற்கு 1 மணி 36 நிமிடங்களுக்கு முன் வரும் நேரம். அதாவது சுமார் காலை 4 மணி முதல் 5:30 மணி வரை. இந்த நேரத்தில் காற்று தூய்மையாக இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், மூளையின் சக்தி 10 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் மெலடோனின் ஹார்மோன் குறைந்து செரடோனின் அதிகரிக்கிறது. அதனால் மனம் அமைதியாகவும் சிந்தனை கூர்மையாகவும் இருக்கும். ஒரு கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் இருந்தான். அவன் உழைப்பாளித்தான், ஆனால் வெற்றி வரவில்லை. எப்பொழுதும் தாமதம், சோர்வு, மன அழுத்தம். ஒரு நாள் ஒரு மூதாட்டி அவனிடம் சொன்னாள், மகனே, நாளை காலை சூரியன் எழுவதற்கு முன் எழுந்து பார், உன் வாழ்க்கை மாறும் என்று. முதல் சில நாட்கள் கடினமாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியான நேரம் அவனுடைய உள்ளத்தை மாற்றியது. அவன் எழுதும் எண்ணங்கள் தெளிவாகின. நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த நேரமே என் வாழ்க்கை எழுந்த நேரம் என்று பெருமிதம் கொண்டான். பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? அது இயற்கையுடன் மனிதனின் அலை நீளம் ஒரே மாதிரியான இருக்கும் நேரம். மனம் அமைதியாகவும், சிந்தனை கூர்மையாகவும், மூளை சக்தியாகவும், உடல் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் தியானம், பிரார்த்தனை, கற்றல், எழுத்து, உடற்பயிற்சி எதை செய்தாலும் பலம் பல மடங்கு அதிகம். புத்தர் சொன்னார், மனதை வெல்ல நினைக்கும் ஒருவர் காலை நேரத்தில் வெல்ல வேண்டும். அந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தி நம்முள் நுழைகிறது. நாம் அமைதியாக இருந்தால் அந்த சக்தி நம்மை வழிநடத்தும். அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தின் ஆன்மீக ரகசியம். ஒரு குரு தன் சீடனின் சொல்வார், நீ காலையில் எழுந்தால் கடவுள் உன்னுடன் பேசுவார், ஆனால் நீ தூங்கிக்கிட்டு இருந்தால் அவர் உன்னுடன் பேச முடியாது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது எப்படி? இரவு 10 மணிக்குள் தூங்குங்கள். மொபைல், டிவி, நெட்டிங் நேரம் வீணாக்காதீர்கள். அலாரம் வைக்காமல் மனதை பயிற்சி செய்யுங்கள். காலை 4 மணிக்கு எழுந்ததும் 5 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். 10 நிமிடம் தியானம், 15 நிமிடம் திட்டமிடல், 30 நிமிடம் உடற்பயிற்சி அல்லது நடை. அந்த 1 மணி நேரம் உங்கள் நாள் முழுவதையும் தீர்மானிக்கும். ஒரு மனிதன் வெற்றி பெற அவனிடம் பணம் வேண்டியதில்லை, அவன் நேரத்தை மதிக்கிற மனம் வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவர்கள் தங்களையே வென்றவர்கள், மனதை அடக்கியவர்கள். அதனால்தான் அவர்கள் பெரியவர்கள் ஆனார்கள். அந்த நேரத்தில் எழுந்தால் உலகம் உன்னை வணங்கும். ஒரு கிராமத்தில் பிறந்த 2 நண்பர்கள், ஒரே வயது, ஒரே கனவு. ஆனால் இருவரின் வாழ்க்கை ஒரு நேரம் காரணமாகவே வேறுபட்டது. அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம். இது திருவண்ணாமலை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம். அங்கே ரவி, கண்ணன் என்ற 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் விவசாய குடும்பம். பள்ளிக்கூடம் ஒன்றே, விளையாட்டு ஒன்றே, கனவுகள் ஒன்றே. ஆனால் ஒரு வித்தியாசம் மட்டும் இருந்தது. ரவி காலை 4 மணிக்கு எழுந்து பசுமை வயலில் ஓடுகிறான். கண்ணன் 8 மணிக்கு எழுந்து இன்னும் தூக்கத்தில் கண் திறக்கிறான். ரவி எழுந்தது பிரம்ம முகூர்த்த நேரத்தில். அந்த நேரத்தில்தான் அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. ரவி காலை 4 மணிக்கு எழுந்து குளிர்ந்த காற்றில் தியானம், பின் விவசாயம். மறுபுறம் கண்ணன் இரவு வரை சினிமா, காலையில் தூக்கம். ரவி தன் தந்தையிடம், அப்பா, இந்த நேரம் காற்று வேற மாதிரி இருக்கு, மனம் சுத்தமாக இருக்கு. அப்பா சொல்கிறார், அதுதான் மகனே, இதுதான் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரம் பிரபஞ்ச சக்தி உன்னோடு சேரும். ரவி அந்த வார்த்தையை மனதில் வைத்து கொண்டான். அந்த நேரத்தில் அவன் தினமும் எழுந்தான். முதலில் உடல் வலித்தது, ஆனால் மனம் புத்துணர்ச்சி பெற்றது. அந்த நேரத்தில் மூளையில் செரடோனின் லெவல் அதிகமாகும். அதனால் சிந்தனை தெளிவாகும். ரவி காலை எழுந்து தன் நிலத்தில் வேலை பார்த்து புதிய முறையில் விவசாயம் கற்றுக்கொள்கிறான். கண்ணன் நாள் முழுக்க சோம்பேறி, டிவி பார்ப்பான், சினிமாவுக்கு செல்வான், எந்த வேலையும் முயற்சி செய்ய மாட்டான். 1 வருடம் கடந்தது. ரவி புதிய விதை முறை கற்றுக்கொண்டு கிராமத்தில் முன்னோடி ஆனான். அவனுடைய பணி மாநில அளவிலும் பாராட்டு பெற்றது. ஆனால் கண்ணன் இன்னும் வேலை இல்லாமல் சுற்றுகிறான். கண்ணன் ரவியை பார்த்து சொல்கிறான், எல்லாம் அதிர்ஷ்டம்தான், உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு. ரவி சிரித்தபடி, அதிர்ஷ்டம் இல்லை நண்பா, நேரம்தான். அந்த நேரம் சாதாரணமில்லை, அது பிரம்மனின் நேரம்.
பிரபஞ்சத்தின் அலைநீளம் மனிதனுடன் ஒத்து வரும் நேரம். அந்த நேரத்தில் மனம் அமைதியாகும், உடல் புத்துணர்ச்சி பெறும், சிந்தனை தெளிவாகும். புத்தர், விவேகானந்தர், அப்துல் கலாம் எல்லோரும் அந்த நேரத்தில்தான் தங்கள் சிந்தனைகளை எழுதியவர்கள். நீ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் பிரபஞ்சமே உன் பக்கம் நிற்கும். ஒரு நாள் கண்ணன் ரவியின் வயலுக்கு வந்தான். அவன் ரவியை பார்த்து ஆச்சரியப்பட்டான். மனநிறைவு, அமைதி, வளர்ச்சி. ரவி, உன்னிடம் என்ன ரகசியம் இருக்கு? எல்லாம் சரியாக நடக்குது போல. ரவி சொல்கிறான், கண்ணா, ஒரு நாள் நீயும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பார். உன்னோட மனம் எவ்வளவு மாறுது என்று நீயே காண்பாய். அந்த இரவு கண்ணன் முடிவு செய்தான். அவன் அலாரம் வைக்கிறான். 4 மணி. முதல் நாள் எழ முடியவில்லை. 2வது நாள் எழுந்தான், ஆனால் சோர்வாக இருந்தான். 3ஆம் நாள் குளிர்ந்த காற்று, பறவைகளின் குரல், வானம் மிதமான ஒளி. அவனுடைய மனம் அமைதியாகிவிட்டது. அந்த நாள் அவன் தன் வாழ்க்கை பாதையை மாற்றத் தொடங்கினான். கண்ணன் தற்பொழுது தினமும் காலை எழுந்து தியானம் செய்கிறான். நேரம் போக அவன் நம்பிக்கை, தெளிவு, சுய ஒழுக்கம் வளர்ந்தது. அவன் ஒரு சிறிய பண்ணை தொடங்கி அதை வெற்றியாக மாற்றினான். ஒரு வருடத்தில் இருவரும் கிராமத்தில் முன்னோடிகளாக உயர்ந்தார்கள். ஆனால் கண்ணன் சொல்லியது உண்மையாய் ஒலித்தது. வெற்றி கிடைக்க நேரம் தேவையில்லை நண்பா, நேரத்தை மதிக்கிற மனம்தான் தேவை. வெற்றி பெற ஆசை எல்லோருக்கும் இருக்கு, ஆனால் அதற்கான ஆரம்பம் நாம் எழும் நேரம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவன் தன்னையே வென்றான். அந்த நேரம் அமைதியாக இருக்கும், ஆனால் அந்த அமைதியில்தான் வாழ்க்கையின் ஓசை கேட்கும். நீ எழுந்தால் பிரபஞ்சம் உன்னோடு சேரும். நீ தூங்கினால் வாழ்க்கை உன்னை விட்டு போய்விடும். நாளை காலை 4 மணிக்கு எழுந்து பார், உன் வாழ்க்கை மாறும். இனிமேல் நீயும் எழுந்து பார், இந்த நேரம் உன்னை பார்க்க காத்திருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் வாழ்க்கையை மாற்றும் நேரம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய உண்மை கதைகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.